ஹாய், ரியா ஸ்டைலிஷ்லேருந்து இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்படி காட்டுறேன். அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது வந்து அளவு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருந்ததுன்னா நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அயன் பாக்ஸ் வச்சு எல்லா சைடும் வந்து நீங்கள் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. ஸோ அயன் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நீட்டாக நீங்கள் அளவு எடுக்கும்போது வந்து அளவு வந்து மாறாது. அதுக்காக தான் உங்களுக்கு நல்லா அயன் பண்ணிக்க சொல்கிறது, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அளவு எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, டேப் எடுத்துக்கோங்க. டேப்பில் வந்து இன்ச்சஸ் சைடு, ஸோ இன்ச்சஸ் பக்கமாக பார்த்தா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வேணும், அவங்களுடைய அளவுலேருந்து நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா அவங்களுடைய ஹைட்டு, ப்ளவுஸோட ஹைட்டு வந்து பேக்கில் இருக்க ஷோல்டரில், இந்த ஷோல்டரில் இருந்து அகெயின் லாஸ்ட்டு கீழே வரைக்கும், அவங்களுடைய ஹிப்பு கீழே வந்து லாஸ்ட் ஹிப்பில் போடுற வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அளவு எடுத்தோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் நல்லா கொஞ்சம் இழுத்து வச்சு எடுங்க. ஏன்னா இது காட்டன் ப்ளவுஸ், நான் வச்சுருக்கிறது வந்து காட்டன் ப்ளவுஸ் தானே இழுத்து எடுக்கிறேன். சில பட்டு ப்ளவுஸ்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். காட்டனில் வந்து ஆல்ரெடி சுருங்கி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து எனக்கு வந்து 13 and 2 பாயிண்ட் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 13 and half வச்சுக்கிறேன். ஸோ 13 and half தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ 13 and half இதோட ப்ளவுஸோட ஹைட்டு. அண்ட் இவங்களோட செஸ்ட்டு நம்ம எப்படி, நிறைய பேருக்கு வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து செஸ்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணி எடுக்கணும்னு தெரியல. ஸோ இவங்களுடைய ஃப்ரண்ட்டு சைடு இருக்குல்ல, நீங்கள் எல்லாம் ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட் சைடு ஃபஸ்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் 2 மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். ஒன்று வந்து இப்படி ஹூக்கை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் சைடாக இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி விரிஞ்செல்லாம் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக அப்படி இந்த மாதிரி உள்ளே இது பண்ணிவிட்டு ஸோ ஆமூலோட கீழே ஆமூல்லேருந்து கீழே இருந்து இந்த அடுத்த செகண்ட் ஹேண்டில் இருக்கிற ஆமூல் ஹேண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா என்னுடைய மெஷர்மெண்ட்டை பார்க்கும்போது நல்லா இப்படி எடுத்து வச்சு பார்த்தாலே தெரியும். ஏன்னா இது காட்டன் ப்ளவுஸ் தான் நல்லாவே சுருங்கி இருக்கும். ஸோ டோட்டல் வந்து பாதி 16 and half, அதில் ஃபுல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 33. ஸோ என்னோடய மெஷர்மெண்ட் 33யா, பேக்கில் பார்க்கும்போது 33ன்னு வருது. நான் ஆஃப்லேருந்து 2 மல்டிப்ளை பண்ணி சொல்கிறேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டு வந்து இந்த சைடில் வரல பார்டர் ஃப்ரண்ட் சைடு. ஸோ அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து ஹூக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வரணும். ஆனால் இங்கே வரும்போது 8.8 வருது, 8.1 வருது. ஸோ 8 inches வரும்போது ஸோ 33 தான். இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 33 தான். 33க்கு மாறு கிடையாது. அப்படி இல்லைனாலும் ஒன்ஸ் இன்னொரு தேர்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை மெஷர் பண்ணிங்களா, இங்கேருந்து ப்ளவுஸில் இந்த ஆமூல்லேருந்து ஸோ நெக்ஸ்ட்டு கை ஆமூல் வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுவீங்க. 16 and half அது அப்படியே வச்சுக்கோங்க. 16 and half வந்து அப்படியே இருக்கட்டும். 16 and half இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த 16 and halfலேருந்து அகெயின் இந்த மெஷர்மெண்ட் வேணும். ஸோ டோட்டல் அவங்களுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 24.2 புள்ளி வருது. அதையும் மெஷர் பண்ணிவிட்டு அடுத்த பார்த்து இந்த ஹை கட்டியிருப்போம்ல, ஹை பாயிண்ட்லேருந்து தான் அதை நம்ம எடுக்கணும். 24லேருந்து அகெயின் வந்து அடுத்த ஆமூல் வரைக்கும் பார்த்தாலும் அதே 33 தான் வரும். சேம் 33 தான் வருது. ஸோ நம்ம எப்படி 3 சைடும் பார்க்கும்போது 3 மெத்தடில் நம்ம வந்து ப்ளவுஸோட அளவு வந்து நம்ம அவங்களுடைய செஸ்ட் அளவு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, அவங்களுடைய பஸ்ட்டு சைஸ் நம்மளுக்கு தெரியறதுக்காக நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி 3 மெத்தட்லேயுமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அவங்கள வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதை வந்து 33 தான் அவங்களுடைய செஸ்ட்டு சைஸ். ஸோ அவங்களுடைய தேர்டு வந்து அவங்களுடைய ஹிப் ரவுண்ட் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். செஸ்ட் ரவுண்ட் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஹிப் ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஹை பாயிண்ட்லேருந்து அந்த உங்களுடைய டேப் வந்து 1லேருந்து அகெயின் ஃபுல்லாக அப்படியே பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு லாஸ்ட் டேப் வரைக்கும்
வச்சு பார்த்தீங்கன்னா 28 and ஆஃப். ஸோ இது நார்மல் ப்ளவுஸு. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ, அதனால கொஞ்சம் லூஸ் கொடுத்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்போ லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 inch லூஸ் கொடுத்தே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஹிப் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 38 and ஆஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஹார்மோல் ரவுண்டு. ஹார்மோல்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வச்சு அவங்க ஹார்மோல் ரவுண்ட் வந்து இங்கே இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் வச்சு பார்த்து. ஸோ ஹார்மோல் ரவுண்ட் வந்து 8. ஸோ மல்டிப்ளை 2 into 2 போட்டோன்னா அவங்களுக்கு வந்து 8 into 2 போட்டால் 16. ஸோ ஹார்மோல் ரவுண்ட் வந்து அவங்களுக்கு 16 தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் பார்க்கும்போது அப்படியே வளைச்சி இந்த மாதிரி இப்படி வச்சு பார்க்கக்கூடாது. ஃப்ரண்ட் நெக் பார்க்கும்போது வளைச்சி வச்சு பார்க்குறது ராங்கு. நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக் பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சு பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டானா ப்ளவுஸை வந்து அழகாக இப்படி போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டில் இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது அவங்க ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ அவங்க ஃப்ரண்ட் நெக் மெஷர்மெண்ட் வந்து 6. அகெயின் பேக் நெக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ப்ளவுஸை நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சைட் நீட்டாக ப்ளேஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை பேக்கோட ஹைட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் எங்கே முடியுதுன்னா 8 and ஆஃப். அவங்க பேக் நெக் வந்து 8 and ஆஃப். இப்போ பஸ்ட் சைஸ் வேணும். பஸ்ட் சைஸ் எப்படி எடுக்கிறதுனா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி மேலே பிடிச்சி எடுப்பாங்க மேல் சைடு. அப்படி எடுக்கக்கூடாது. ப்ளவுஸை வந்து உல்ட்டாவாக திருப்பிக்கோங்க. ப்ளவுஸை வந்து உல்ட்டாவாக டேர்ன் பண்ணி அதுலேருந்து மேலே கார்னர்லேருந்து நம்ம பிடிச்சிருப்போம்ல ப்ளவுஸை, அந்த மேல் கார்னர்லேருந்து இங்கே பஸ் பாயிண்ட் வரும். அந்த ஃபஸ்ட்டு பஸ் பாயிண்டில் வந்து 10 வருது இவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பஸ் பாயிண்ட் வந்து 10. ஸோ அந்த 10 எடுத்து அகெயின் வந்து அடுத்ததுக்கப்புறம் கீழே ஒன்று நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்ல, கீழே எடுக்கும்போது இதோட மட்டும் இந்த 12 and ஆஃப்னு எடுத்துப்பாங்க. நீங்கள் மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணும்போது 12 and ஆஃப் வச்சிங்கன்னா இன்னும் மேலே போயிடும் இப்போ ஸ்டிச்சிங் பிடிக்கும்போது. ஸோ எடுக்கும்போதே கொஞ்சம் அந்த சீம் அலவன்ஸ் விட்டுட்டு ஸோ 13 and ஆஃப் எடுக்கும்போது என்ன பண்ணோம், இந்த 12 and ஆஃப் எடுக்காமல் இந்த 13ல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் இந்த சீம் அலவன்ஸு கரெக்டாக இருக்கும். இங்கே தான் உங்களுக்கு அந்த பட்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் 10 to 13 அவங்க மெஷர்மெண்ட் பஸ் சைஸ். இவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹேண்ட் கொஞ்சம் லென்த்தாக கேட்டிருக்காங்க. அதாவது எல்போவும் இல்லாமல் ஷார்ட்டும் இல்லாமல் மிடில் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பேட்டர்ன் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் 6 and ஆஃப் இருக்குது. 6 and ஆஃப் வேணால் 8 and ஆஃப் வைக்கிறேன். ஏன்னா பேட்டர்ன் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் மிடில் வேணும்னு கேட்டதுனால 8 and ஆஃப்ன்றது நம்ம இது கொடுக்குறோம். ஹேண்ட் லென்த்து ஸோ ரவுண்ட் வந்து இந்த மாதிரி தான் ரவுண்ட் பார்த்து எடுத்துக்கோங்க. ஹேண்ட் எடுத்து அதோட கீழ்ப்பகுதியில் வச்சு டேப்பை வச்சு 1லேருந்து பார்த்திங்கன்னா 6 and ஆஃப் வருது. ஸோ டோட்டலாக வந்து 13 வருது. கீழே வரும்போது நான் 12 and ஆஃப் வச்சுக்குவேன். ஏன்னா கொஞ்சம் இறக்கியிருக்கும். ஒன் 2 3 4 5 6 7 8 9 மெஷர்மெண்ட். இப்போ நான் மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 10 மெஷர்மெண்ட்ஸ் தான் வேணும். ஒன்று வந்து ஷோல்டர் எப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஒரு இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் 14 தான் வரும். 14 மேலே இவங்களுக்கு ஷோல்டர் எடுத்துக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு 33 செஸ்ட்டு தான். ஸோ அந்த 33 செஸ்ட் இருக்கும் போது 14 தான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷோல்டர் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போன் டு போன் தான் நம்ம வந்து ஷோல்டர் எடுக்கணும். பேக் சைடில் வச்சு போன் டு போன் தான் ஷோல்டர். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கீழே தள்ளி எடுத்துட்டாங்கன்னா 15 தெரியும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ ப்ளவுஸோட செஸ்ட்டு அளவு வச்சு நான் ஷோல்டர் ரைஸ் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி
எந்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஷோல்டர் ரைஸ் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஷோல்டர் ரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்களோட செஸ்ட் அளவு வச்சு நம்ம ஷோல்டர் ரைஸ் பண்ணிடலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மெஷர்மெண்ட் எடுக்கிற வீடியோஸ் வேணும்னா அப்கமிங்கில் உங்களுக்கு வேணும்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.